தர்மச்சுடர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் தீபன் தனிகாஜலம். இன்றைய டாபிக் அப்படின்னு ஒரு பார்த்தோன்னா, மாட்டிறைச்சி உண்பது. நம்மளோட சனாதன தர்மத்தில் பசு இல்லைன்னா மாடு வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒரு தெய்வமாகவும் பார்க்கப்படுற ஒரு மிருகம். அந்த மிருகக்கறியை எதனால நம்ம சாப்பிடக்கூடாது, அதோட சாப்பிட்டா என்னென்ன விளைவுகள், இதையே சாப்பிட்றாங்க ஒரு சிலர். இதை பற்றி தான் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட இணைந்திருப்பது பிரம்மச்சாரி சுஜி சைத்தன்யா. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். ஓகே, மாட்டிறைச்சி சாப்பிடுவது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு வந்து நம்மளோட சனாதன தர்மத்தில் சொல்லுவாங்க. அந்தமாரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதோட காரணம் என்ன? முதல்ல மாடு அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதர்களுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் இயற்கையாகவே இணைந்திருக்கின்ற ஒன்று. மாடு என்ன சொல்லுவாங்கன்னா, மாடு இருந்தாலும் பால் கொடுக்கும், செத்தாலும் தோல் கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், மாடு இருந்த வரைக்குமே நம்மளுக்கு உழைத்து கொடுக்கும். அதே மாதிரி காலை பார்த்திங்கன்னா உழுதல் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்மளோட ஃபேமிலியில் ஒரு மெம்பராக, அதாவது மனித குலத்துடைய முதல் ஃப்ரெண்டு அப்படின்னு பார்க்கும்போது மாடு அதில் முதன்மையாக இருக்குது. அதாவது மாடு நமக்கு ஃப்ரெண்டானதுக்கு அப்புறம் தான் பாக்கி உள்ளது எல்லாமே. மாடு வளர்த்தல் கூட எப்படி இருக்கும்னா, வீட்டில் ஒரு ஆளாக தான் பார்த்துருக்காங்க நம்ம வீட்டில். அதாவது பார்த்தோம்னா காலையில் இப்பயும் நம்மளுக்கு இந்த கிராமப்புறங்கள்லாம் போனோம்னா, இந்த மாடு முதல்ல எழுந்திரிச்சு அவங்களோட காலை கடன்களை முடிச்சோன்னே இந்த மாடு வளர்க்குறவங்க போய் இந்த மாட்டு பண்ணையை சுத்தம் பண்ணி சாம்பிராணிலாம் போடுவாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா, நம்மளுடைய பழைய ஃபோட்டோஸ்லாம், இப்போ இதுலலாம் பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர் மாதிரி மாடியும் அங்கே நிற்க வச்சுருப்பாங்க. அப்போது இந்த மாட்டுக்கு இறந்ததுக்கு அப்புறமும் அந்த ஒரு மனிதனை அடக்கம் பண்ணுற முறை, அதெல்லாம் நம்ம ஹிந்து மதத்துலேயுமே பார்த்தோம்னாலே மாடு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப புனிதமாக கருதப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த மாட்டில் முக்கோடி தேவர்கள் இருக்காங்க, நம்மளுடைய தேவர்கள் எல்லாமே இருக்காங்க. அதனால நம்ம இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா பசுக்களை கொண்டு பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பசுவை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறது. இப்போது கிரகப்பிரவேசத்துக்கெலாம் பார்த்தோம்னா பசு பூஜை பண்ணி அந்த பசுவை வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறது. அதே மாதிரி பசுவோட பாலை காய்ச்சுதல், இதெல்லாம் மகாலட்சுமி கடாட்சமானது. இந்த மாதிரியான ஒரு உறவு கொண்டிருக்கிறனால இந்த மாட்டை நாம் உண்பதில்லை அப்படின்றது இதாக இருக்குது. நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது, அந்த காலத்தில் ஒரு பசுக்கு, ஒரு மாதாக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ நம்ம தமிழர்களோ நம்மளோட சனாதன தர்மத்தில் இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்க. அதோட அழகு தெரியுது. சுவாமிஜி, இதெல்லாம் புரியுது. ஆனால் இருந்தாலும் இன்னொரு கேள்வி இருக்குது. என்னென்னா, எதற்காக மாடு மட்டும் சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்க? ஏன்னா நிறைய பிராணிகள் இருக்குது. அதாவது இப்போ இந்த பசு இந்த மாடு தவிர இந்த ஆடு சாப்பிட்றாங்க, கோழி சாப்பிட்றாங்க, மீன் சாப்பிட்றாங்க. இந்த பசு மட்டும் எதனால் சாப்பிடக்கூடாது? அதாவது நம்ம வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது. ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் யத் கிஞ்சித் ஜெகத்யாம் ஜெகத். அதாவது இறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஷன், இறைவன் எங்கே இருக்கானா, எல்லா இடங்களையும் நிறைஞ்சிருக்கானா. எத் கிஞ்சித் ஜெகத்யாம் ஜெகத், எந்த ஒரு சின்ன விஷயத்தில் கூட இறைவன் இருக்கானா. அப்போது நம்ம மதத்தில் புலால் மறுத்தல், அதாவது புலால் உண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது சொல்லப்பட்டிருக்கு. புலால்னா இறைச்சி, நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படியே உங்களுக்கு அது பழக்கமாக இருந்தாலுமே மாடை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது மாடு மட்டும் இல்லை. இப்போ நமக்கு நாய்கள்லாம் நம்ம சாப்பிட்றது இல்லை இல்லையா? என்ன செய்யறது அப்படின்னு சொன்னோம்னா, அட்லீஸ்ட் மாடை சாப்பிடாம இருங்க. உங்களால் புலால் மறுத்தல் முடியாதுனாலும் பரவாயில்ல. ஏன்னா புலால் மறுத்தலுக்கு திருவள்ளுவரை ஒரு பதிகமே எழுதியிருக்கார். 10 குறள்கள் புலால் மறுத்தலை பற்றி எழுதியிருக்கார். அப்போது இந்த புலால் உண்ணாமையை இறைச்சி உண்ணாமையை நம்ம மதத்துலேயும் சரி, தமிழர்களிடையும் சரி, சனாதனத்துலேயும் சரி, இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே நீங்கள் சாப்பிட்டா அப்படியே நம்மளுக்கு அது பழக்கம் இருக்குது. அப்படியே இருந்தாலுமே நமக்கு மாட்டு இறைச்சி உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அது புனிதமான மிருகம், அது குடும்பத்தில் ஒன்று. மாடு பார்த்தோம்னா நமக்காக உழைத்து கொண்டு, இப்போ பார்த்தீங்கன்னா சோறை நம்ம எடுத்துக்கோம், அந்த கஞ்சி தண்ணியை மாட்டுக்கு கொடுப்போம், அதோட தியாகத்தன்மை. பழங்களை நம்ம சாப்பிடுவோம், அதை தோலை நம்ம பார்த்தோம்னா இந்த மாடுகளுக்கு கொடுப்போம். அப்போது
நம்மளுக்கு என்னெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் மாடு எடுத்துக்குது. என்னத்துக்காக? நமக்கு உழைக்கிறதுக்காக. இந்த மாதிரி அந்த தியாகத்துடைய ஒரு சின்னமாகவும் மாடு இருக்கிறனால மாடை வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. மாடு வந்து புனிதமான மிருகம், அதனால சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. புலால் மறுத்தல், அதாவது திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இதை பற்றினா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா தான் கருதப்படுகிறது. சுவாமிஜி, இப்போ உள்ள இளைஞர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எல்லாமே சாப்பிடுவேன், நான் மாடெல்லாம் சாப்பிடுவேன், அதெல்லாம் சாப்பிட்டா வந்து ஐம் அ வெரி கூல் பர்சன், ஐம் லைக் ரியலி அக்செப்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல எனக்கு இது கேட்கும்போது சிரிப்பு வருது. என்ன அப்படின்னா, முதல்ல நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன், மாட்டு இறைச்சி உண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல நான் இந்து சமயம் கிடையாது, அடுத்து நான் ஹிந்துவே கிடையாது, இல்லைன்னா நான் ஹிந்துவாக அறிமுகப்படுத்திக்கிட்டாலும் எனக்கு மூளை மழுங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஹிந்து மதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலை. இல்லை நான் தமிழன், நான் வந்து கண்டிப்பாக மாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம சங்ககால இலக்கியங்கள்லையுமே புலாலில் வந்து மறுத்திருக்காங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் படிக்கலை, நாம படிக்காமல் சாப்பிட்றோம், இது வந்து கூல், இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு பின்னால் அர்த்தம் இருக்கும். அதை நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஆனால் அது ஒரு கூல் பர்சனாக அதை வந்து ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. நம்ம வெக்கப்பட்டு தலை குனிந்து நிற்கணும். ஏன்னா நான் இருக்கக்கூடிய மதத்துலேயோ நான் இருக்கக்கூடிய தர்மத்தை வந்து எனக்கு தெரியல, என்னுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரியலை அப்படின்னு எதுவுமே படிக்கிறதில்ல. சில யூடியூப் வீடியோக்களை பார்க்க வேண்டியது, பார்த்து போய் சாப்பிட வேண்டியது, சாப்பிட்டுட்டு இது கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எந்த அளவுக்கு கூல் அப்படின்றது தெரியலை. ஆனால் ஒரு சனாதன தர்மத்தில் கடைப்பிடிக்கக்கூடியவன் எந்த மொழியை தாய்மொழியாக கொண்டு இருந்தாலும் சரி, அவன் வந்து புலாலை உண்ணக்கூடாது, முக்கியமாக மாட்டு இறைச்சி உண்ணக்கூடாது. மாட்டு இறைச்சி உண்பவன் பாபியாகிறான். அதனால் அந்த பாவத்தை அவன் சம்பாரிச்சுக்கணும். அவன் இந்து தர்மத்தில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். இது சுவாமிஜி ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஒரு மாட்டிறைச்சி உண்பவன் ஒரு பாவி ஆகிறான், அதாவது அறியாமையில் செய்கிறாங்க இதெல்லாம். அதாவது படித்து தெரியாமல் அப்படியே ஒரு கூல், அப்படியே ஒரு விஷயத்த ட்ரெண்ட்க்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்தமாரி செய்கிறாங்க, அடாப்டிங் டு கல்ச்சர் அந்தமாரி ஒரு விஷயத்துக்கு செய்கிறாங்க. இல்லை, சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லணும். அறியாமை அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த அறியாமை இப்போ முன்னாடி வந்து தெரியாது, படிக்கலை அப்படின்னு. இப்போ நமக்கு வந்து நிறைய சோர்சஸ் இருக்குது இதை படிக்கிறதுக்காக. நம்மளுக்கு படிக்க முடியலன்னா நம்மளே நிறைய யூடியூப் வீடியோஸில் நம்ம வீடியோலேயே நம்ம நிறைய போடுறோம். அதே மாதிரி மற்றவங்களும் நிறைய போடுறாங்க. இவங்க எதை அவங்களுக்கு சாதகமாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் தெரியும், மாடு உண்பது எவ்வளோ வந்து மாட்டிறைச்சி உண்பது வந்து எவ்வளோ கெடுதி அப்படின்றத கொஞ்சம் அவங்க பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு தெரியும். எனக்கு என்ன தேவைப்படுது இப்போ உள்ள இளைஞர்களில், எனக்கு அது வந்து லாபகமாக இருந்தால் அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். எனக்கு அதுக்கு பின்னால் எந்த ஒரு லாபமும் இல்லையா, அப்போ நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ உள்ள இளைஞர்கள் இருக்காங்க. புரியுது சுவாமிஜி, ரொம்ப ஒரு தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. எது வேணுமோ நம்ம செய்யலாம், அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறது தான் நம்மளோட பக்குவம் அப்படின்னு அழகாக சொல்லிட்டீங்க. சரி சுவாமிஜி, இப்போ வந்து திருக்குறளில் வந்து இந்தமாரி 10 குறள் வந்து இதுக்காகவே ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது வந்து சாஸ்திரத்தில் என்ன சொல்லுது? ஐயா, சாஸ்திரம் படிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. முதல்ல போய் இந்த சாஸ்திரங்களை படிங்க. முதல்ல நம்மளுடைய இந்த மாடுகளை வந்து கோமாதா அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறோம். ஆமாம். ஏன் அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு சமமாகத்தான் பார்க்குறோம். மாதா அப்படின்ற வார்த்தை அம்மா அப்படின்ற பொருள்படும். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், தமிழில் கூட மாதா, பிதா, குரு, தெய்வம் இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும். மாடு உண்பது அப்படின்னு சொல்கிறது தண்டிக்கப்பட்டிருக்கு. மாடு உண்பவனுக்கு வந்து ஒரு வாட்டி அவன் மாடு உண்டானா அவனுக்கு எவ்வளோ பாகம் வருமா, அந்த மாடுடைய உடம்புல எவ்வளோ ரோமங்கள் இருந்ததோ, ஓகே, அந்த ரோமங்கள் அளவுக்கு அவனுக்கு வந்து பாபங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. 4 கால்களில் பார்த்தோம்னா கீழே உள்ள அந்த குழம்பு இருக்கும் இல்லையா, அந்த குழம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 4 வேதங்களாகவும், பிருஷ்டத்தில் வந்து மகாலட்சுமி இருக்கிறதாகவும்,
முன்னுக்கு ஜேஷ்டாதேவி இருக்கிறதாகவும், அதே மாதிரி இந்த மடியில் வந்து சுரபி இருக்கிறதா, அந்த மாதிரி நம்மளுடைய தேவர்கள் எல்லாருமே மும்மூர்த்திகள்லேருந்து எல்லாருமே இந்த மாட்டுடைய இந்த பசுவுடைய உடம்பில் வாசம் செய்கிறார்கள். சுவாமிஜி, இப்போ கடைசியாக ஒரு விஷயம் இருக்குது. கடைசியாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளாவில் தமிழ்நாடுல வந்து எல்லாமே மாடு இறைச்சி சாப்பிட்றாங்களா? இப்போ தான் எல்லாம் மாடு சாப்பிட்றாங்களா? இப்போ நம்மளும் சாப்பிட வேண்டியதானே? கேரளாவில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ நடந்துட்டுருக்கு. இந்தியாவிலே பார்த்தோம்னா ஒரு பெரிய இஷ்யூ நடந்துட்டுருக்கு. சனாதனத்தை வந்து அழிக்கணும் அப்படின்றதுக்காக சில அரசியல் கூட்டங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், சனாதனிகள் வந்து ஒன்றுபட்டால், இந்துக்கள் வந்து ஒன்றுபட்டால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அரசியல் லாபங்களை வந்து அவங்க கெயின் பண்ண முடியாது. அதனால நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லி கொடுத்துருக்கிற விஷயங்கள், நம்மளுடைய நம்மளுடைய கலாச்சாரத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து மறுத்து பேசி 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 நம்மளுடைய இளைஞர்களையும் தர்மத்தில் கடைப்பிடிக்கிறவங்களையும் இயற்கையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மூளை செலவை செஞ்சிட்ருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ இதெல்லாம் வந்து நடக்குதுன்னு அவங்களுக்கு எதனால தெரிய மாட்டுது? ஒரு விஷயம் வந்து இப்போ நம்மளோட இதில் வந்து இதை புகுத்துறாங்க. இதை வந்து புகுத்துறப்ப எதுக்குனால அவங்களால இதை புரிஞ்சிக்க முடியல, இதை தெரிஞ்சிக்க முடியல? இது வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த 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 அரசியல்வாதிகள் வந்து உணர்ச்சி வசமாக பேசக்கூடியவர்கள். ஆமாம். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இந்துக்களும் எதையுமே தேடி இது உண்மையா அப்படின்றது வந்து செய்கிறது கிடையாது. இப்போ ஒரு ஆள் புலால் வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இடையில இப்போ ஒரு சர்ச்சையெல்லாம் போய்கிட்டு இருந்தது. ஓகே. ஆனால் அந்த சங்க இலக்கியங்கள்லேயே பார்த்தோம்னா எங்கேயுமே புலால் உண்ணக்கூடாது, புலால் இல்லை, இந்த மாட்டு இறைச்சி உண்ணக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவான கருத்துக்கள் வந்து இருக்கு. அப்போ இவங்க ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஓ அவர் சங்க இலக்கியத்துல இருந்து சொல்லியிருக்காரு, இவர் வந்து சாஸ்திரங்கள்ல இருந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கடைபிடித்து கொண்டு இருக்கக்கூடிய, அதாவது அதை சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போமே, அது சரியா தவறா எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. மூளை செலவை செய்யப்பட்டவர்களாகவே நம்ம இருந்துகிட்டே இருக்கோம். நமக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்யணும்னா, இப்போ உள்ள இளைஞர்கள் நம்மளோட சனாதன தர்மத்தை படிக்கணும். புரியுது. அவங்க படித்தால் மட்டுமே இதற்கு ஒரு விரிவு காலம் வரும். அப்படி இல்லைன்னா இந்த யூடியூப்ல பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கூட்டமாக போய், அதாவது தவறான காணொளிகளை பார்த்து உட்கார்ந்து நம்ம பாட்டுக்கு அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதெல்லாம் முறியடிக்கணும்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், போய் படிக்கணும். சாஸ்திரங்களோ நம்மளோட புராணங்களோ நம்மளோட ரொம்ப பேசிக்கான திருக்குறள்லே வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட ஒரு சொல்ல வர விஷயம் இது உண்மையா பொய்யா அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஒரு சிலரால் வந்து இதெல்லாம் படிக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரியான சாஸ், அதாவது சரியான ஒரு கருத்தை கொடுக்குறவங்கள்ட்ட அந்த கருத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. தவறான கருத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தவறான கருத்துக்கள் தான் வந்து எல்லாத்துக்கும் பரிமாறும். பல நல்ல காணொளிகளுடன் உங்களுக்காக தர்மச்சுடர் சேனல். நான் தீபன் தனிகாஜலம். நான் பிரம்மச்சாரி சுஜித் சைத்தன்யா. நன்றி, வணக்கம்.